இப்போ இது பார்த்துக்கோங்க. இதில் எப்படி போட்டு வச்சுருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் டேமேஜ் ஆகுது சொல்கிறதுனால தான் நான் இவ்வளோ எடுத்து சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இதுக்குள்ளேருந்து எடுத்த ஒரு பீஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இப்படி தான் போட்டு வச்சுருக்கு எல்லாமே நம்ம. ஏன்னா நமக்கு பார்சல் இது வரும்போது கூட இந்த பாக்ஸில் இப்படி அடிக்கி இப்படியே போட்டு தான் வரும். ஆனால் இது ஒன்றுமே டேமேஜ் ஆகிறது இல்லை. நாங்கள் எடுக்கிறது கூட இவ்வளோ கேஷுவலாக தான் எடுப்பா எல்லாமே. ஆனால் டேமேஜுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் ஆகும். இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ரியல் ஒரிஜினல் மயிலோட இறகு தான் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் தான் இது. இல்லை மயில் ப்ளஸ் அதோட இறகுலாம் எப்படி ஃபிட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் அந்த கோபுரத்துக்குள்ளே இந்த லக்ஷ்மி செட் பண்ண மாதிரி நீட்டாக அழகாக செட் பண்ணியிருக்கு. இதோட லாங் ஆரமும் பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம். இதெல்லாமே வந்து நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம பேரங்களுக்கு கூட அவங்களுக்கு கூட கொடுக்குற மாதிரி நம்ம எடுத்து வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஐட்டம். 4 கிராம் மட்டும்தான் இருக்குது. 4 கிராமுக்கு வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு அரை கிராம் எக்ஸஸ் வருது. நான் ஒரு 4 கிராமுக்கு கரெக்டாக சொல்கிறேன். இன்றைக்கி ரேட்டு படி நீங்கள் எடுக்கிற அப்படின்னா காமிச்சில்ல 4 கிராம்லேருந்து இந்த பீஸ் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் லாங்காக வேணும் அப்படின்னா ஒரு 8 கிராம்லேருந்து நீங்கள் நல்ல லாங்காகவே எடுத்துக்கலாம். வேண்டாம் தெரியும். இது வந்து ஜஸ்ட்டு நிறைய பேர் இது டபுள் பர்பஸாகவும் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி இந்த டைப்லும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அது உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் டபுள் பர்பஸாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். இதோட வெயிட் ஜஸ்ட் ஒன்று பார்த்துக்கோங்க. இதிலே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. 1.5 பவுனு 2 பவுனு அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதை பாருங்கள், எல்லாமே லேயர். ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங். ஒரு வெட்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது இடையில ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல ஃபுல்ஃபில்லாகவே தெரியும். ஆர்னமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நல்லா நிறைய இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொண்டு வரதுக்கு 1.5 பவுனுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸு போட்டாலே போதும். இந்த அளவுக்கு நல்ல லெங்க்த்தில் வருது. வச்சு காமிச்சா ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம முதல்ல ஒரு காசிமாலில் நெக்லஸ் பார்த்ததில் டாலரோடு இருந்துச்சு. இது டாலர் இல்லை. இந்த பேடு ஆக்சுவலாக பத்தாது இது வைக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நீங்கள் சைட்டுக்குள்ளே கூட தெரிஞ்சவங்க சைட்டுக்குள்ளே போய் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். லைட் வெயிட் தானே, சீக்கிரம் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து இப்போ இந்த பீஸ் பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகே, இதை வந்து இப்படியே மடிச்சுட்டு நீங்கள் இப்படி ஒரு பாக்ஸுக்குள்ளே கூட இதை எடுத்து வைக்கலாம். டேமேஜ் ஆகுறங்கிறது எப்படின்னா நம்ம போட்டு எங்கேயாவது போட்டு இழுக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா அது ஹெவியாக இருந்தாலும் கண்டிப்பாக கட் ஆகும்ல. இது வந்து பார்த்துக்கோங்க, ஒன்றும் ஆகாது உங்களுக்கு, அவ்வளோ சீக்கிரமாக ஒன்றும் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணால் மட்டும் போதும், இழுக்காமல் பிடிக்காமல் பார்த்தா போதும். அது இப்போ இந்த பீஸுன்னு இல்லை, இப்போ இந்த பீஸ் ஆகட்டும். இது இப்போ ஒரு 10 பவுன்லேயே நீங்கள் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இழுத்துருச்சு அப்படின்னா ஜாயிண்ட் தானே, எல்லாமே ஜாயிண்ட் தானே, கண்டிப்பாக விட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ டைப்பு ஆரோன்னு சொல்லலாம். இது டாலர் இல்லாமல் ஃபுல்லாக யூ டைப்பில் வரும். இதுவும் வெட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒன்று போட்டுச்சு அப்படின்னா இந்த வெயிட்டில் நீங்கள் இடையில இப்போ ஹெவியாக போடுறோன்னா கூட இந்த மாதிரி இடையில வந்து மிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை இந்த ஏரியாவில். அதனால நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் பாக்ஸ்லேருந்து எடுத்து தான் காமிக்கிறேன். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், 2 பவுனுக்கு. ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸு. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹாரம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன்ஸு. இந்த பீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம இதுக்கு முதல்ல வீடியோ பண்ணியிருக்குது. ஆனால் ரொம்ப டிமாண்டான ஒரு ஐட்டம். இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து
ரியல் ஒரிஜினல் மயிலோட இறகு தான் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் தான் இது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம். இது ரொம்ப டிமாண்ட் ஆனதுனால இப்போ ஒரு 2 செட்டு கூட இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக காமிக்கிறேன். இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 20 கிராம் தான் வருது. 20 கிராமுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு செட்டு. ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2,31,000 ரூபா போல் வரும். இதுக்கெல்லாம் ஒரு 14, 15 அந்த மாதிரி வரும். ஏன்னா இதில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் வரும். இந்த ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க. கீழே மயில் ப்ளஸ் அதோட இறகுலாம் எப்படி ஃபிட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் அந்த கோபுரத்துக்குள்ளே இந்த லக்ஷ்மி செட் பண்ண மாதிரி நீட்டாக அழகாக செட் பண்ணியிருக்கு. இதோட லாங் ஆரமும் பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம். இதெல்லாமே வந்து நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம பேரங்களுக்கு கூட அவங்களுக்கு கூட கொடுக்குற மாதிரி நம்ம எடுத்து வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஐட்டம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான ஒரு ஐட்டம். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஆர்டர் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனால் கண்டிப்பாக சொல்லுவாள் 10 பவுன் வரும், 12 பவுன் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப நீட்டாக இப்போ இது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 39 கிராமுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்குது. 38,700 ஒரு 42 லேக்ஸ் வரும். 4,20,000 வரும். ரொம்ப சூப்பரான ஐட்டம். அதுவும் இல்லாமல் ஒன்று சொல்கிறேன், இப்போ ரேட்டு ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு. 9,705 இன்றைக்கி ரேட் இருக்குது. கரெக்டாக சொல்ல தெரியல, ஆனால் கூட சொல்கிறேன். நமக்கு இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்துச்சு அப்படின்னா ரேட்டு மறுபடியும் மேலே போகுங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். அதனால் கோல்டு எடுக்கணும்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ண வேண்டாம்னு தோணுது. ஓகே, அப்புறம் பாருங்கள் இதோட ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க. நம்ம நெக்லஸ் பார்த்தேல சேம் ஃபினிஷிங்கில் தான் வந்திருக்கு. நெக்லஸ் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி இது செட்டாக கூட நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு 6,50,000 வரும். 6,51,000 போல் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு செட்டு பாருங்கள். இதில் 2 செட்டு இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு செட்டு இருக்குது, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, 2 செட்டு இருக்குது. சேம் ஃபினிஷிங்கில் வந்திருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டிமாண்டான ஐட்டம். அப்புறமே நீங்கள் கேட்டு வரும்போது இது இருக்கணும்னு இல்லை. அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்னா ஃப்ரீ புக்கிங் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு இந்த பீஸை வீடியோ காலில் கூட பேசி கன்ஃபார்ம் ஓகே அப்படின்னா ஜஸ்ட் எடுத்து வைக்க சொன்னால் ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பார்த்துக்கோங்க. லக்ஷ்மி நெக்லஸ்ஸு காசு வச்சுட்டு கீழே அழகாக ஒரு டாலர்லாம் கொடுத்துருக்கு. இதோட வெயிட்டு வந்து 1.5 பவுன் தான் வருது. 1.5 பவுனுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. கீழே பால் எல்லாம் வச்சு லக்ஷ்மி அந்த டாலருக்கு கீழே. ஓகே, இது ஒரு 1,38,500 வருது. இதுக்கும் அதே பர்சன்டேஜ் தான், ஒரு 14% அந்த மாதிரி வரும். அதோட லாங் பாருங்கள், நல்ல லெங்க்த் இருக்குது பாருங்கள். கீழே லிங்க் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல லெங்க்த்தில் வருது. வச்சு காமிச்சா ஒரு ஐடியா கிடைக்கும். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 22 கிராம் தான் வருது. 22 கிராமுக்கு நம்ம முதல்ல இந்த பீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குது. ஆனால் வந்து லெங்க்த்து இவ்வளோ இல்லை எனக்கு தெரிஞ்சு, அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இது உங்களுக்கு நல்ல லெங்க்த்து வருது. இது செட்டாக எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு 12 கிராம் போல் வருது. இது ஒரு 22 கிராம், ஒரு 34 கிராமுக்கு மொத்தமாக இந்த செட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2,47,000 வருது. 2,47,000 ரூபா போல் வருது. இன்றைக்கி ரேட்டுக்கு சொல்கிறேன். நீங்கள் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ரேட்டு மறுபடியும் ஹை ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வேரியேஷன் வரும். அப்புறம் ஒரு குட்டி நெக்லஸ் பாருங்கள். ஜஸ்ட்டு 4 கிராமோட பீஸ் தான் இது. 4 கிராம் மட்டும்தான் இருக்குது. 4 கிராமுக்கு வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு 1/2 கிராம் எக்ஸஸ் வருது. நான் ஒரு 4 கிராமுக்கு கரெக்டாக சொல்கிறேன். இன்றைக்கி ரேட்டு படி நீங்கள் எடுக்கிற அப்படின்னா உங்களுக்கு ஒரு 43,500 போல் வரும் இந்த பீஸு. ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டான ஒரு பீஸு. ஏன்னா சின்ன ஒரு பட்ஜெட்டில் எடுக்கணும், சிம்பிளாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். இதில் வந்து லேயர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெயிட்டில் வந்திருக்கு. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு 3 பவுன்.
சைடில் ஃப்ளவர் டிசைன் எல்லாம் கொடுத்து 3 பவுனுக்கு இதை ஒரே ஒரு பீஸ் போட்டாலே போதும். நல்ல கிராண்டாக தெரியும். இது வந்து ஜஸ்ட்டு நிறைய பேர் இது டபுள் பர்பஸாகவும் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி இந்த டைப்லும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அது உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் டபுள் பர்பஸாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். இதோட வெயிட் ஜஸ்ட் ஒன்று பார்த்துக்கோங்க. 4 கிராம் வருது. 3 பவுன் வரும்போது உங்களுக்கு 2,61,000க்கு இந்த பீஸ் வாங்கிக்கலாம். 2,61,000க்கு ரொம்ப அழகான கிராண்டான ஒரு ஐட்டம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதே ஐட்டம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4 பவுனுக்கு பாருங்கள், ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்ததோடையும் நல்லா பாருங்கள் மொத்தமாக இருக்கும். இது இந்த பேடு ஆக்சுவலாக பத்தாது இது வைக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இங்கே கீழே வச்சா இந்த அளவுக்கு வருது உங்களுக்கு. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு வருது. இதோட வெயிட் வந்து ஜஸ்ட் 4 பவுன் தான் வருது. 4 பவுன் எடுக்கும்போது இன்றைக்கி ரேட்டுக்கு 3,48,000 போல் வருது. வெட்டிங்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கம்பல்சரியாக நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா 4 பவுனுக்கு ஃபுல் ஃபில்லாகவே உங்களுக்கு இந்த பீஸ் காமிக்கும். இதோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல பார்த்ததில் ஒரு பிளேட்டு மாதிரி வச்சு ஒரு ஸ்கொயர் டைப்பு போல் வச்சுருந்துச்சு. இதில் வந்து 2 ஃப்ளவர் கொடுத்துருக்கு சைடில். அது இனியும் கொஞ்சம் கூட அந்த பீஸோடையும் இந்த பீஸ் கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக தெரியும், நீட்டாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு 5 பவுன் வருது. ஓகே, 5 பவுனோட பீஸு. அப்போ உங்களுக்கு இந்த ஒரு லேயர் டைப்பு எந்த வெயிட்டில் வேணாலும் எடுக்கலாம். இப்போ 2 பவுனுக்கே நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த இந்த 3 பவுனோட பீஸு அதிலே வந்து உங்களுக்கு இதை பார்த்துக்கோங்க 2 பவுனுக்கும் வருது. 2 பவுனுக்கு எடுக்கும்போது 1,74,000 தான் வரும். இன்றைக்கி ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால இந்த ரேட்டு வருது. ரேட்டு மறுபடியும் ஏறுறதுக்கு தான் வாய்ப்புங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறேன். எடுக்கணும்னு இருக்கிறவங்க இனியும் வெயிட் பண்ண வேண்டாம், ரேட்டு கம்மியாகும்னு வெயிட் பண்ண வேண்டாம்னு தோணுது. இந்த பீஸ் பாருங்கள், நம்ம முதல்ல ஒரு காசிமாலில் நெக்லஸ் பார்த்ததில் டாலரோடு இருந்துச்சு. இது டாலர் இல்லை, டாலர் இல்லாமல் கொஞ்சம் டிசைன் லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்குது. இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு 1.25 பவுன் வருது. ஓகே, ஒரு 14 கிராமெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 1,57,000 போல் வரும். இதுக்கும் அதே பர்சன்டேஜ் தான் வரும், ஒரு 14% அந்த மாதிரி வரும். ஃபினிஷிங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இது ஆக்சுவலாக இந்த வெயிட்டில் சான்ஸ் இல்லை, ஒரு 18 கிராம் அந்த மாதிரி வரும் இந்த பீஸு. ஆனால் இது இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது கம்மியான வெயிட். அதுவும் இல்லாமல் இந்த பீஸ் பாருங்கள், அதோட லாங்கு சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் ஒரு 30 கிராம் போல் வருது. கரெக்டாக 30 கிராம் வருது. 30 கிராமுக்கு வந்து ஒரு 33 போல் வரும். 3,30,000 ரூபா வரும். அழகான பீஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேயரில் வந்து கம்மியான வெயிட்லலாம் நிறைய பீஸ் வந்திருக்கு. இப்போ இதை பாருங்கள், ஜஸ்ட்டு 1.5 பவுனோட பீஸ் தான். இது வந்து நம்மக்கிட்ட உங்களுக்கு இப்போ நான் ஃபஸ்ட்லேயே காமிச்சில்ல 4 கிராம்லேருந்து இந்த பீஸ் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் லாங்காக வேணும் அப்படின்னா ஒரு 8 கிராம்லேருந்து நீங்கள் நல்ல லாங்காகவே எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட்டு 1.5 பவுனோட பீஸு. இதிலே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. 1.5 பவுனு 2 பவுனு அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதை பாருங்கள், எல்லாமே லேயர். ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங். ஒரு வெட்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒன்று இடையில் ஒன்று ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல ஃபுல்லாகவே தெரியும். ஆர்னமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நல்லா நிறைய இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொண்டு வரதுக்கு 1.5 பவுனுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸு போட்டாலே போதும். அது இல்லாமல் நம்மளுடைய லைட் வெயிட் கலெக்ஷனில் ஜஸ்ட்டு 4 பவுனோட ஒரு பீஸ் பாருங்கள். இந்த பேடு 10 ஆக்சுவலாக இது வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பார்க்கலாம் இடையில, இந்த லைட் வெயிட் தானே சீக்கிரம் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து இப்போ இந்த பீஸ் பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகே, இதை வந்து இதான் இப்படியே மடிச்சுட்டு நீங்கள் இப்படி ஒரு பாக்ஸுக்குள்ளே கூட இதை எடுத்து வைக்கலாம். டேமேஜ் ஆகுறங்கிறது எப்படின்னா நம்ம போட்டு எங்கேயாவது போட்டு இழுக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா அது ஹெவியாக இருந்தாலும் கண்டிப்பாக கட் ஆகும்ல. இது வந்து பார்த்துக்கோங்க, ஒன்றும் ஆகாது உங்களுக்கு, அவ்வளோ சீக்கிரமாக ஒன்றும் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணால் மட்டும் போதும், இழுக்காமல் பிடிக்காமல் பார்த்தா போதும். அது இப்போ இந்த பீஸுன்னு இல்லை, இப்போ இந்த பீஸ் ஆகட்டும்,
இது இப்போ ஒரு 10 பவுன்லேயே நீங்கள் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இழுத்துருச்சு அப்படின்னா ஜாயிண்ட் தானே, எல்லாமே ஜாயிண்ட் தானே, கண்டிப்பாக விட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆர்னமெண்ட்ஸு கோல்டு தான், அதோட வேல்யூ இப்போ ஒரு 5 பவுன் எடுத்துருச்சுன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ வருது, 4 லட்ச ரூபா கிட்ட வருது இல்லை? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அது எவ்வளோ வெயிட் இருந்தாலும் சரி, வெயிட் லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் கோல்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு 2 பவுனுக்கு நல்லா அழகாக கிராண்டாக வந்திருக்கு. இனியும் நிறைய கலெக்ஷன் இருக்குது, நான் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஏன்னா நிறைய டைம் எடுத்துகிட்டு காமிச்ச பீஸே காமிச்சிட்டே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு லேயரில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பீஸ் வந்துருக்குதுன்னு. ஃபுல்லாக இது எல்லாமே லேயர் தான், டிஃப்ரெண்ட் டைப்பில். ஜஸ்ட்டு 4 கிராம்லேருந்து வந்திருக்கு. இந்த பீஸும் பார்த்துக்கோங்க, இதுவும் ஜஸ்ட்டு 2 பவுனோட ஒரு பீஸ் தான். இதில் ஏதாவது பீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷாப் 2 நம்பர் நம்ம மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மேலே வீடியோவிலும் காமிச்சிருப்பேன் 2 நம்பர். அந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அதுவும் ஒவ்வொரு டைம் வந்து சில போது நீங்கள் நார்மல் காலில் பேசும்போது, கால் பண்ணும்போது அவங்க ஏதாவது வீடியோ காலில் சில போது பேசிகிட்டு இருப்பேன். கஸ்டமர் கூட தான், அந்த ஃபோன் நம்பரில் வேறு யாரும் பேசலாம் யூஸே பண்ண மாட்டான், கஸ்டமர் கூட தான் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் கூப்பிடும்போது ஒரு வேளை பிஸியாக இருக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் கால் வரும்போது நமக்கு தெரியாதுல்ல, நம்ம அந்த காலில் இருக்கும்போது நீங்கள் வாட்ஸ்அப் காலில் நார்மல் காலில் பண்ணும்போது ஒரு வேளை தெரியாது, உங்களுக்கு கால் எடுக்கலை அப்படின்ட்டு தான் தெரியும். ஆனால் என்னன்னா ஆக்சுவலாக கால் எடுக்காமல் இல்லை, வேறு காலில் பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் அப்படியே எடுக்காமல் வருது. நேற்றையே வந்து ஒரு கஸ்டமரு லேண்ட் ஃபோனுக்கு கூப்பிட்டுருந்தேன், மேட்டுப்பாளையத்தில் லேண்ட் ஃபோனுக்கு கால் பண்ணிவிட்டு சொன்னேன், கால் பண்ணி எடுக்கலை, சென்னைக்கு கால் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்பாட்டில் அங்கே இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க வேறு காலில் பேசிகிட்டு இருந்துச்சு, இப்போ திருப்பி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை பாருங்கள், 2 பவுனில் இப்போ நம்ம 2 பீஸ் பார்த்தேன், இது 3வது பீஸ் தான். நான் வெயிட் காமிக்காமல் இருக்கிறதுனால தப்பாக நினைக்க வேண்டாம், நான் லேட் ஆக வேணாம்னு சொல்லிட்டு தான் 2 பவுன் தான் வருது உங்களுக்கு. 2 பவுனுக்கு கரெக்டாக நீங்கள் எடுக்கும்போது இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு 1,74,000 வரும். இது எல்லாமே உங்களுக்கு ஹெவியாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 11, 10 எல்லாம் கூட போட்டு தரலாம். 5 பவுனுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது 11, 10 அந்த மாதிரி கூட போட்டு தரலாம். ஆனால் இப்போது இந்த 12 கிராம் எல்லாம் எடுக்கும்போது 12, 16 அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 12% வரும். இதை பாருங்கள், ஜஸ்ட்டு 3 பவுனோட ஒரு பீஸு, இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள், சான்ஸே இல்லை. இந்த ஒரு வெயிட்டில் அவ்வளோ பெருசாக தெரியும். யூ டைப்பு ஆரோன்னு சொல்லலாம். இது டாலர் இல்லாமல் ஃபுல்லாக யூ டைப்பில் வரும். இதுவும் வெட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒன்று போட்டுச்சு அப்படின்னா இந்த வெயிட்டில் நீங்கள் இடையில இப்போ ஹெவியாக போடுறோன்னா கூட இந்த மாதிரி இடையில வந்து மிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ ஒரு 3 பவுனுக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது 2 lakhs மேலே ஒரு 61,000 வரும். இது எல்லாமே ஹெச்ஒய்டி. எப்போதுமே நம்ம சொல்லுவேன், ஹெச்ஒய்டியில் தான் எல்லா ப்ராடக்ட்டும் ஹெச்ஒய்டியில் தான் வரும் நம்மளோடது. ஹெச்ஒய்டி இல்லாமல் ஒன்றுமே வரதில்லை நமக்கு, பார்த்துக்கோங்க. ஜூம் பண்ணி காமிச்சா கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து நீங்கள் சைட்டுக்குள்ளே கூட தெரிஞ்சவங்க சைட்டுக்குள்ளே போய் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதோட மேனுஃபேக்சரிங் எப்போ ஆயிருக்குங்கிறது எல்லாமே தெரியும். இப்போ இது ஒரு 3 days 4 days ஆயிருக்கும். இதோட மேனுஃபேக்சரிங் மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குக்குள்ளே தான் இருக்கும். அது வரைக்கும் இது தங்கமாக தான் இருந்திருப்பேன், அதுக்கப்புறம் தான் இது ஆர்னமெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது ஒரு 2.5 பவுன் போல் வரும். இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்கிறது இல்லை, ஏன்னா டைம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கேட்டு பார்க்கலாம், இதோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வெயிட்டை வந்து நம்ம சொல்கிற வெயிட்டு தான் இருக்கும், ஜஸ்ட்டு அதோட ஜாஸ்தி வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த பீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, இதுவும் யூ டைப்பில் கொஞ்சம் வெயிட் கம்மியில் வந்திருக்கு. டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை இந்த ஏரியாவில், அதனால நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் பாக்ஸ்லேருந்து எடுத்து தான் காமிக்கிறேன். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், 2 பவுனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாங்காய் ஃபினிஷிங்காக ஒரு மாங்காய்க்குள்ளே அப்படியே ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் போல் கொடுத்துருக்கு. கீழே இந்த ஹேங்கிங்கோட ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுவும் 2 பவுன் தான். இப்போ 2 பவுனுக்கு நம்ம ஒரு 4th பீஸ் தான் பார்க்குறது. ஜஸ்ட்டு லேயர்லேயே வந்து நிறைய பீஸ் இருக்குது. இப்போ இது பார்த்துக்கோங்க, இதில் எப்படி போட்டு வச்சுருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் டேமேஜ் ஆகிறது சொல்கிறதுனால தான் நான் இவ்வளோ எடுத்து சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இதுக்குள்ளேருந்து எடுத்த ஒரு பீஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இப்படி தான் போட்டு வச்சுருக்கு எல்லாமே நம்ம. ஏன்னா நமக்கு பார்சல் இது வரும்போது கூட இந்த பாக்ஸில் இப்படி அடுக்கி இப்படியே போட்டு தான் வரும்.
ஆனால் இது ஒன்றுமே டேமேஜ் ஆகிறது இல்லை. நாங்கள் எடுக்கிறது கூட இவ்வளோ கேஷுவலாக தான் எடுப்பா எல்லாமே. ஆனால் டேமேஜுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் ஆகும். சும்மா வந்துட்டு நம்ம ஒரு பாக்ஸில் வச்ச பீஸு நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுறதுக்கு எடுக்கும்போது அப்படியே கட்டாயி கிடக்கிற மாதிரி அப்படியெல்லாம் சான்ஸே இல்லை. லைட் வெயிட்டுங்கிறது இனிமேல் லைட் வெயிட் ப்ராடக்ட் தான் ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ண, எல்லோரும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஃபுல்லாக லைட் வெயிட் தான், இனிமேல் லைட் வெயிட் தான். ஏன்னா இப்போது ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே 2 lakhs மேலே போகும் ஒரு பவனுக்கு கோல்டு ரேட்டு. 2 இயர்ஸ் அப்புறம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து ஒரு 2 lakhs மேலே போகும் அப்படின்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு போகும்போது இப்போ நார்மல் பீப்புளுக்கெல்லாம் ஒரு கோல்டு எடுக்கணும், ஒரு பவுனுக்கு எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்போ லைட் வெயிட்டு தான், நம்ம கண்டிப்பாக லைட் வெயிட்டுக்கு தான் போக வேண்டி வரும். அது இல்லாமல் நிறைய பேர் 9 கேரட்டு கிடைக்குமா, 9 கேரட்டு இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் 9 கேரட்டில் வர ஆரம்பிக்கல. இப்போது நார்மல் செயின்ஸு, ரிங்ஸு, ஸ்டெட்டு அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்குது. அது கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டமாக வேணும்னு சொல்லிட்டு, இது 3 பவுனோட பீஸு, நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டமாக வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்குது. ஏன்னா ரெகுலராக வர ஐட்டம்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் கொடுத்துருக்க. அந்த பீஸ் வந்த உடனே தனியாக நம்ம வீடியோ பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கம்மியாக கிடைக்கும் அந்த கோல்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த கோல்டில் வந்து 37.5% கோல்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கோல்டு, இந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து 92% கோல்டு இருக்கும். 916 அப்படின்னா 91.7 வரைக்கும் இருக்கும். அப்போ அது ஆவரேஜ் நமக்கு ஒரு 92% கோல்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் ஒரு 100 கிராம் 916 கோல்டு வாங்குற அப்படின்னா அதில் 92 கிராம் வந்து 916, அதுக்கு தான் 916ன்னு சொல்கிறேன். 100 கிராமோடதில் 92% கோல்டு இருக்கிற கோல்டு தான் 916 கோல்டுன்னு நம்ம சொல்கிறது. 24ன்னு வரும்போது அது ஃபுல்லாக 24 ஃபுல்லாக கோல்டு, அதில் செம்பு மிக்சிங் இருக்காது. ஆனால் நீங்கள் 37.5 9 கேரட்டுன்னு சொல்லிட்டு வாங்கும்போது அதில் 37.5% மட்டும்தான் தங்கம் இருக்குது. அது இனி பேங்கிலெல்லாம் நம்ம இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்ட் வந்துருச்சு, அது கொண்டு போய் பேங்கில் அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் அதோட ப்ரொசீஜர் எல்லாம் எப்படின்னு இனிமேல் தான் நமக்கு தெரியும். அந்த பீஸ் வந்து மார்க்கெட்டில் 9 கேரட்டு நல்லா அவைலபிலிட்டி வரும்போது அதை பற்றி அது என்ன பேங்க் எப்படி சொல்லுவோம், அதை பற்றி பேங்க் எப்படி எடுப்பேங்கிறதெல்லாம் அப்புறமே தான் தெரியும். இப்போ 3750 ரூபா அப்படின்னு சொல்லும்போது 9 கேரட்டோட மேக்கிங் சார்ஜும் உங்களுக்கு ஜாஸ்தி வரும். இது 2 பவுனோட பீஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்தது 2 பவுனோட பீஸு. இந்த பீஸும் பாருங்கள், இதுவும் 2 பவுனோட பீஸ் தான். இப்போ ஒரு 7 பீஸ் என்னமோ நம்ம பார்த்துருக்கு 2 பவுனில். ஜஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஒரு 1.5 பவுனுக்கு வர்ற மாதிரி ஒரு பீஸு. 9 கேரட்டுக்கு எப்படின்னா நார்மல் இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு இப்போ ஒரு 12 வருது அப்படின்னா கண்டிப்பாக இது 9 கேரட்டில் வரும்போது கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதுவும் இல்லாமல் இப்போ உங்களுக்கே தெரியும் 18 கேரட்டு கோல்டு எடுக்கிறவங்களுக்கு தெரியும் 300 மில்லியில் இருந்தெல்லாம் 18 கேரட்டு கோல்டு வரும். ஆனால் 300 மில்லியில் நீங்கள் ஒரு செயின் வாங்கும்போது உங்களுக்கு 300 மில்லிக்கு போய் ஒரு 120 மில்லி 130 மில்லி அதுக்கு வேஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். வேறு கூலி எல்லாமே வராது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஐட்டத்துக்கு கூட கூலி எல்லாமே ஒன்றுமே இல்லை, ஆன்லி வேஸ்டேஜ் மட்டும்தான் வருது நம்மக்கிட்ட. அப்போ 9 கேரட் 18 கேரட்டுக்கே வந்து உங்களுக்கு எப்படி போனாலும் சின்ன சின்ன குட்டி ஐட்டம் எடுக்கும்போது 1 கிராம் எடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக 350 மில்லி 300 மில்லி அது ஒவ்வொரு டிசைனை பொறுத்த மாதிரி வேரியேஷன் வரும்போது அதே மாதிரி உங்களுக்கு 9% எடுக்கும்போதும் வேஸ்டேஜ் வரும். இது நிறைய வந்து சோஷியல் மீடியாவிலே எல்லாத்திலும் நிறைய பேர் இப்போது போட்டுக்கிட்டே இருக்குது 9 கேரட் கோல்டு 3800 தான் வருது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போட்டுட்ருக்கு. கரெக்டு தான். ஆனால் அந்த 3800 கூட உங்களுக்கு வேஸ்டேஜும் நல்ல ஒரு வேஸ்டேஜ் கண்டிப்பாக அந்த பீஸுக்கு வரும். கண்டிப்பாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு. இந்த மாதிரி வீடியோவில் நம்ம அதை பற்றி ப்ராடக்ட் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தரலாம். இப்போ இந்த பீஸ் பாருங்கள், ரொம்ப லைட் வெயிட்டு, பார்த்தா ஒரு 2 பவுன் 2.5 பவுனோட ஒரு ஃபீல் கிடைக்கும். ஜஸ்ட் வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா 1.5 பவுன் தான் வருது. அந்த மாதிரி இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது வந்து ஜஸ்ட்டு 1 பவுனோட பீஸுன்னு நினைக்கிறேன், 1.5 வரும்னு நினைக்கிறேன். பார்வைக்கு வந்து 2 பவுன் மாதிரி தெரியுது, 1.5 பவுன் தான் வருது. 1.5 பவுனோட ப்ரைஸ்னால் முதல்ல சொல்லியிருக்கு 1,30,500 வருது உங்களுக்கு. நிறைய பேர் வந்து வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோவில் எல்லா பீஸோட வேஸ்டேஜும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டு தான் எல்லா வீடியோவும் பண்ணிகிட்ருக்கு.
அது ஏதோ எப்போவும் சொல்கிறது இல்லைன்னு மட்டும்தான். ஆனால் இடையில கண்டிப்பாக இப்போ இந்த கேட்டகரி அப்படின்னா இது ஹெவியாக எடுத்தால் நான் கொஞ்சம் கூட தெளிவாக சொல்கிறேன். இந்த பீஸ் வந்து நீங்கள் ஹெவியாக எடுத்தால் ஒரு 32 கிராம் 40 கிராம் அதுக்கு மேலே எபோவ் எடுக்கும்போது ஜஸ்ட்டு 10% கூட நம்ம தர முடியும். இதே வந்து நீங்கள் வெயிட் லெஸ்ஸாக எடுக்கும்போது ஒரு 4 கிராம்லேருந்து இந்த மாதிரி பீஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 12 13 அந்த மாதிரி வரும். அது நீங்கள் எடுக்கிற வெயிட்டை பொறுத்த மாதிரி வேரி ஆகும். அது இல்லாமல் இப்போ இந்த கேட்டகரி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கேட்டகரியில் வரும்போது ஒரு 2% கூட நார்மல் இப்போ 12னா இது வந்து ஒரு 14 அந்த மாதிரி வரும். இது இப்போ ஒவ்வொரு கடையில் வந்துட்டு 9%. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஐட்டம் ஒரு லக்ஷ்மியோட ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் மீனாட்சி எல்லாம் போட்டுட்டு நம்ம வீடியோ பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலாக ஒரு 10-150 பீஸுக்கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு இப்போ லாஸ்ட் டைம் கூட ஒரு வீடியோ இன்ஸ்டாவில் நம்ம போட்டிருந்தேன். அது வந்து 9%க்கு கிடைக்குது 7%க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தேன். ஆனால் அது ஆக்சுவலாக ஃபினிஷிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் 35%க்கு கூட இந்த மாதிரி ஹெவி ஐட்டம் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு 35 25 ரேஞ்சில் எல்லாம் கூட கிடைக்கும். ஃபினிஷிங்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்டில் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசம் வரும். ஆனால் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டே எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபினிஷிங்கில் ரொம்ப லைட் வெயிட்டில் கொடுத்துட்ருக்கு. இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 2 பவுனோட பீஸ் தான். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், நம்ம 1.5 பவுனில் பார்த்தல அதிலே வந்து நல்ல லாங்காக சூப்பரான ஒரு ஐட்டம். இப்போ வேஸ்டேஜும் ஒவ்வொரு பர்சன்டேஜும் சொல்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஃபினிஷிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இப்போது சிம்பிளாக சொன்னால் ட்ரெஸ் எல்லாம் தைக்க கொடுத்துச்சுன்னா 300 ரூபாய்க்கும் தைச்சி கொடுப்பாங்க, 150 ரூபாய்க்கும் தைச்சி கொடுக்குறவங்க இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபினிஷிங்கோட பார்ப்பேன். நம்ம அங்கே பண்ணுறத விட பெஸ்ட்டு இங்கே பண்ணால் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும், கரெக்டாக எனக்கு என்னோடய ஃபிட்டு கரெக்டாக கிடைக்குதுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஆர்னமெண்ட்ஸ்லும் வந்து ஃபினிஷிங் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டான ஆளுகள் பண்ணுவாங்கப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நார்மல் சிலதெல்லாம் வந்து ஹெவியாக பல்காக பண்ணுறவங்க இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபினிஷிங்கில் சின்ன வேரி வரும். அதுதான் ஒரு ப்ராடக்ட்டிலும் பர்சன்டேஜ் இதே ப்ராடக்ட்டுக்கு அங்கே வந்து இவ்வளோ சொல்கிறேன், இதே ப்ராடக்ட்டுக்கு இங்கே இவ்வளோ வருது அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு வரதே இதனால தான். இந்த பீஸும் பாருங்கள், இதுவும் 2 பவுனோடது. இப்போ சிம்பிளாக சொன்னால் இன்றைக்கி நம்ம பார்த்ததில் மேக்ஸிமம் வந்து எல்லாமே 2 பவுனோட பீஸு. 1.5 பவுனுக்கு ஒரு சூப்பரான பீஸ் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பார்வையாக இருக்கும். மாங்காய் கொடுத்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கு பாருங்கள். 2 பவுன் 2.5 பவுன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. 1.5 பவுனுன்னு நினைக்கிறேன். வெயிட் ஜஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். 1.5 பவுன் தான் வருது. இப்போ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து நீங்கள் ஹெவியாக ஒரு செட்டு எடுக்கிற ஒரு வெட்டிங் செட்டு எடுக்கிற ஒரு 10 பவுனுக்கு எடுக்கிற அப்படின்னா நமக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு 10 வரைக்கும் கூட போட்டு தரலாம். இந்த மாதிரி செட்டாக எடுக்கும்போது இப்போ இதோட ஒரு நெக்லஸ்ஸு ஆரம் மொத்தமாக ஒரு 6-7 பீஸ் சேர்த்து நீங்கள் மொத்தமாக ஒரு 10 பவுன் எடுக்கிற அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நம்மளால் பண்ணித்தர முடியும். சின்ன ஐட்டம்ஸ் இப்போ ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் 4 கிராமுக்கு எடுக்கும்போது தான் இந்த வேஸ்டேஜை ஒரு 13 அந்த மாதிரியெல்லாம் வருது, 12 அந்த மாதிரி வருது. இதே மொத்தமாக வெட்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் நம்மளோட இது 1.5 பவுனோட பீஸ் தான். கண்டிப்பாக ஒரு டைம் நம்மளோட ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா அப்புறமே வந்து நம்ம ஷாப்பில் நீங்கள் எப்பாவது ஒரு டைம் வர வேண்டி வரும்போது நான் முதல்ல இங்கே வந்திருந்தால் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். அதனால சொல்கிறேன், வெட்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்காததெல்லாம் உங்களோட இஷ்டம். ஆனால் ஒரு டைம் ஜஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் எப்படி இருக்குது. மற்ற ஒரு ஷாப்பில் போய்ட்டு ஒரு 10 பவுன் பட்ஜெட்டில் எனக்கு 10 பவுனோட ஒரு செட்டு பார்க்கணுன்னு சொல்கிறது, நம்ம ஷாப்பிலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வெயிட் வருது. ஏன்னா அந்த வெயிட்டுக்கு நமக்கு வேறு ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே. அதே 10 பவுனுக்கு நீங்கள் ஒரு 5 ஐட்டம் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு 10 பீஸாக கிடைச்சா பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட டைமண்ட் கலெக்ஷன்ஸு நிறைய இருக்கும். அது சென்னை ஷாப் ஆகட்டும், மேட்டுப்பாளையம் ஷாப் ஆகட்டும், டைமண்ட் கலெக்ஷன் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்டே இருக்கும். மெயினாக என்ன, நம்மளோட டைமண்ட் எல்லா இடத்துலையும் டைமண்ட் கிடைக்கும். ஆனால் நம்மளோட டைமண்டோட மெயினாக என்னென்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு கிடைச்ச ஒரு பிராண்டோட டைமண்டு தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் நம்மளோட முதல்ல வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் 95% நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து 10,000க்கு நம்மக்கிட்டேருந்து ஒரு டைமண்ட் வாங்கிருச்சு அப்படின்னா
9500 ரூபாய்க்கு உங்களுக்கு அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கேஷாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 1000 ருபீஸ் தான் உங்களுக்கு போகும். இப்போ ஒரு டைமண்டில் ஒரு ரிங்கு வாங்கி நம்ம கையில் போட்டுட்டு ஒரு 1 இயர் யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் வாங்கின ரேட்டு 10,000, 9,000 உங்களுக்கு அது ரிட்டர்ன் கேஷாக வாங்கிக்கலாம். 9,000. அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன்னா இதுவும் கமெண்டில் நான் பார்த்துருக்குது முதல்ல. இப்போ ரேட்டு ஏறும்போது எங்களுக்கு லாஸு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் ஏறிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணி கூட நாங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக 10,000க்கு வாங்கினது நம்ம 9,000க்கு எடுத்துக்குவேன். எக்ஸ்சேஞ்சுக்கு 9,500க்கு எடுத்துக்குவேன். கேஷ் வேணும் அப்படின்னா 9,000க்கு எடுத்துக்குவேன். ஒரு வருஷம் நம்ம கையில் ஒரு ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம திருப்பி கொடுத்தா 10,000 ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு வாங்கி திருப்பி கொடுத்தா கூட கண்டிப்பாக அதில் 1,500 போகும். 1,500க்கு மேலே போகும். 2,000 ரூபாய்க்கு கிட்ட ஒரு வேளை போகலாம் நீங்கள் எடுக்கிற டிசைனை பொறுத்த மாதிரி. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற டைமண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன் 10,000க்கு வாங்கினா 95% அப்படின்னா 9,500 உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் 9,000 கேஷ் வேல்யூவும் கிடைக்கும். ஓகே, அதுவும் இல்லாமல் நம்ம கொடுக்கறது இஎஃப் கிளாரிட்டியில் விவிஎஸ் ஐட்டம் தான் கொடுத்துட்ருக்கு. பெஸ்ட்டு குவாலிட்டி தான். ஓகே, அதுவும் இல்லாமல் மெயினான விஷயம் ஐஜிஐ சர்டிஃபிகேட்டு மேக்ஸிமம் இப்போது அவைலபிளில் இருக்கிறதுல பெஸ்ட்டான, இப்போது டைமண்ட் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல பெஸ்ட்டானது வந்து ஐஜிஐ சர்டிஃபிகேட்டு. இந்தியன் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்டோட சர்டிஃபிகேட்டு தான் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்குது. அப்போ எல்லா சைடு பார்த்தாலும் உங்களுக்கு நம்மளோட டைமண்டு பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டோட்டல் வந்து நம்மளோட பிராண்டுக்கு ஒரு 250-300 கிட்ட அவுட்லெட் இருக்குது. இந்த பொருள் வந்து இப்போ நீங்கள் இப்போ சென்னை ஷாப்பில் வாங்கிருச்சு, இல்லாட்டி மேட்டுப்பாளையம் ஷாப்பில் வாங்கியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது பெங்களூரா, ஹைதராபாது நிறைய இடத்துல அவுட்லெட்ஸ் இருக்குது. அது நீங்கள் நெட்டுக்குள்ளே இது கூகுளில் சர்ச் பண்ணி கூட எந்த ஷாப்பில் வேணாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இதே மாதிரி எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம எடுத்த ஷாப்புக்கே கொண்டு போய் அங்கேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுங்கிற அந்த பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம டைமண்ட் வந்து ஸ்வா டைமண்ட்ஸ். அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ நம்மளோட இந்த ஷாப்லேருந்து வாங்கிட்டு இப்போது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எந்த இடத்துல எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஸ்வா டைமண்ட்ஸ் இருக்கும். அந்த ஷோரூமுக்குள்ளே போயிட்டு இது இந்த கடையில் எடுத்ததுன்னு கூட நீங்கள் சொல்லணும்னு இல்லை. அதுக்கு நம்ம அந்த ஐஜிஎஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த கார்டோடு நீங்கள் அங்கே கொடுத்துருச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேஷ் வாங்கணும்னா கேஷ் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி எனக்கு தெரிஞ்சு ஸ்வா டைமண்ட்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு இப்போ ஒரு கோல்டு ரிங்கு வாங்கின ரேட்டை விட கம்மி ரேட்டுக்கு இப்போது கொஞ்சம் திக்காக கொஞ்சம் பெட்டராக ஒரு கோல்டு ரிங்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு கிராமாவது நம்ம எடுக்கணும்ல. 1 கிராம் இன்றைக்கி ரேட்டுக்கு எடுத்தால் கம்பல்சரி 11,000 கிட்ட வரும். ஆனால் இதே வந்து நீங்கள் ஸ்வா டைமண்ட்ஸோட ஒரு ரிங் எடுக்கிற அப்படின்னா அதோட பட்ஜெட் உங்களுக்கு ஒரு 6,000 6,500 ரேஞ்சிலிருந்தே நல்ல சூப்பரான ரிங் கலெக்ஷன்ஸு நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி டைமண்டு விரும்புகிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டா பேஜுக்குள்ளேயே இல்லாட்டி நம்மளோட சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டைமண்டை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஓகே, அப்போ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எப்போதுமே சொல்கிறது தான் பிஸ்னஸுங்கிறது அப்புறம், ஆனால் நம்மளோட கலெக்ஷன்ஸு லைட் வெயிட் கலெக்ஷன்ஸு இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட 300 மில்லியிலிருந்து செயின்ஸ் கிடைக்கும், ஜஸ்ட்டு அரை கிராம்லேருந்து டாலர் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பிரேஸ்லெட்டு ஜஸ்ட்டு 750 மில்லியிலிருந்து பெரியவங்களுக்கு பிரேஸ்லெட்டு, பேபி இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் தண்டை, பேபி பேங்கில் எல்லாமே ஜஸ்ட்டு 1 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அரை கிராமுக்கே கிடைக்கும். ஆனால் பேபிக்கெல்லாம் வந்துட்டு அரை கிராம் எல்லாம் ஜஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு கிஃப்ட் பர்பஸுக்கு மட்டும்தான் அரை கிராம் பேபி பிரேஸ்லெட் எல்லாம் பேபி கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ஏன்னா அது போட்டு பேபி வந்து 2 நாளுக்குள்ளேயே பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனாலும் ஜஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் ஹெவியாக எடுக்கணும்னு இப்போ ஒரு போட்டே ஆகணும்னு இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒன்று எடுத்து குழந்தைக்கு அழகு பார்க்கலாம். மற்றபடிக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் கூட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அரை கிராம் எடுக்கணுன்னெல்லாம் சொல்லலை. ஒரு கிராமாவது 1.5 கிராமாவது குழந்தைக்கு எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் நம்ம கேர் பண்ணியே ஆகணும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு லைட் வெயிட்டில், அதுவும் ரொம்ப
டிஃப்ரெண்ட்டானு சொன்னால் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது இந்த வெயிட்டில். அதுவும் அவ்வளோ ரொம்ப க்யூட்டாக கொண்டு வந்திருக்கு அந்த ஒர்க்கு. அப்போ கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இனி நம்ம ஷாப்பை விசிட் பண்ணாதவங்க இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேட்டுப்பாளையம் ஷாப்பாக இருந்தாலும் சரி, சென்னை ஷாப்பாக இருந்தாலும் விசிட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு சொல்லுங்கள், இது பார்க்க வந்தது தான், நாங்கள் எடுக்க வரலன்னா எடுக்க வரல, பார்க்க வந்தது, எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இனி அப்படி அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் யார் இங்கே மேனேஜர் யாருன்னு கேட்டுட்டு அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்டாக சொல்லிகிட்டே போங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஏதாவது சொல்லும்போது தான் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நான் வந்து வீடியோவில் இப்படி பேசுகிறேன், நீங்கள் போங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே போனால் அங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுறேங்கிறது நம்ம சொல்லியிருக்குது. கஸ்டமர் வரும்போது ஐட்டம் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, கஸ்டமரை நல்லா ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு தெரியும் கஸ்டமரை ட்ரீட் பண்ணுறதுல தான் எல்லாமே கிடக்குது. நம்ம நிறைய டிசைன் வைக்கிறதோடையும் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம், பிஹேவியர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரிஞ்சு தான். ஏன்னா நம்ம 10-25 வருஷமாக இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறது, அதில் ஏதாவது மைனஸ் இருக்குன்னா அதை ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்மளும் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே ஸ்பாட்டில் அங்கே யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அங்கே கேட்டு அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இனிமேல் அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குவேன். ஓகே, அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கு கொடுங்க. தேங்க்யூ.